பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆன்றோர் பெருமக்களே, சால்புடைய சபையோர்களே, சிலம்பு செல்வர் பத்மஸ்ரீ டாக்டர் மாப்போசி ஐயா அவர்களின் 21வது ஆண்டு நினைவு விழா மற்றும் 4ஆம் ஆண்டு சிலப்பதிகார விழாவில் தலைமையேற்றிருக்கக்கூடிய மாண்பமை நீதியரசர் ஐயா ஜோதிமணி அவர்களே, தான் வாழும் வகையினால் மற்றவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புமிகு டாக்டர் விஜி சந்தோஷம் ஐயா அவர்களே, தமிழின் பாலும் தமிழ் மக்களின் பாலும் பேரன்பு கொண்டு சமூகத்தில் பல நற்பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய மதிப்புமிகு ஐயா நல்லி குப்புசாமி ஐயா அவர்களே, அம்மா பத்மபூஷன் மதிப்புமிகு பத்மா சுப்பிரமணியம் அவர்களே, அண்ணன் ராஜா அவர்களே, திரையுலகில் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக படாத பாடுபட்டு கொண்டிருக்கும் அருமை அண்ணன் தங்கர் பச்சான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக முன்னெடுத்திருக்கக்கூடிய அருமை அன்னை குரல் ஞானி திருமதி மாப்போசி மாதவி பாஸ்கரன் அவர்களே, குழுமி இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். பர்வீன் சுல்தானா வருவார், நன்றாக பேசுவார் என்று 2-3 பெருமக்கள் இங்கே பேசினார்கள். அதுல முக்கியமா அண்ணன் ராஜா பாராட்டினாரா திட்டினாரான்னு தெரியல. மிகுந்த வாஞ்சையோடு அருமை ஐயா சந்தோஷம் அவர்களும் குப்புசாமி ஐயா அவர்களும் என்னை வாழ்த்தி இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பேசுவதற்கு தொடங்குவதற்கு முன்னால் ஒரு என் சிந்தனையில் ஓடுகின்ற ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லிவிட்டு சில மணித்துளிகள் உங்களிடத்தில் பேசலாம் என்று நான் கருதுகிறேன். அருமையா முஸ்தபா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய அரங்கம்தான் இந்த அரங்கம், அவருடைய கட்டடம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய பெயரால் இந்த அரங்கம் அறியப்படுகிறது. இந்த அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றவர் மாதவி என்கின்ற பெயர் தாங்கி இருக்கக்கூடிய ஐயா மாப்போசி அவர்களுடைய திருப்புதல்வி மாப்போ சிவஞானம் அவர்கள் சிலம்பு செல்வர் என்கின்ற ஒரு பட்டம் பெற்று சிலப்பதிகார விழாவை முன்னெடுத்தவர். இது எல்லாவற்றையும் சேர்க்கும் விதமாக இங்கே ஒரு இருப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அம்மா பத்மா சுப்பிரமணியம் அவர்கள். இது எல்லாத்துக்கும் ஒரு லிங்க். அதை சொல்லிட்டு என் பேச்ச ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். வாணியம்பாடியில் தமிழ் விழா ஒவ்வொரு வருடமும் நடைபெறும். ஒரு முறை நான் அந்த விழாவிற்கு சென்றிருந்த பொழுது என் பக்கத்திலே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அவர் என்னிடத்தில் ஒரு விஷயம் சொன்னார். நான் இசையை காதலித்து கவிதையை திருமணம் செய்து கொண்டவன் என்று சொன்னார். அப்பொழுது மேடையில் ஏதோ நடனம் நடந்து கொண்டிருந்தது. இந்த நடனத்தினுடைய அந்த பாட்டினுடைய ராகம் என்ன தெரியுமா உனக்கு என்று என்னை கேட்டார். என் அப்பா இசையரசி பர்வீன் சுல்தானாவினுடைய பெயர் தான் எனக்கு சூட்டினார். பாடுவேன் என்று நினைத்தார். பேச தொடங்கிவிட்டேன். எனக்கு தெரியாது என்று நான் சொன்னேன். உடனே அவர் சொன்னார், இது செஞ்சுருட்டி ராகம் என்று சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், எனக்கு சிலப்பதிகாரத்தில் கோவலனை பிடிக்காது என்று சொன்னார். அவர் ஒரு உன்மத்த நிலையில் தன்னுடைய பேச்சை தொடங்கி கொண்டிருந்தார். நான் ஒரு சாட்சியாக நின்று அவரை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், எனக்கு கோவலனை பிடிக்காது, ஏனென்றால் எனக்கு நாட்டியத்தை பிடிக்காது என்று சொன்னார். பிறகு அதே வாயிலிருந்தே அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் சொன்னார், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சையிலே ஒரு மிகப்பெரிய மாநாடு, தமிழ் மாநாடு நடந்தது. நாங்கள் எல்லோரும் காலையில் பேசிவிட்டு உட்கார்ந்திருந்தோம், அறையில் உட்கார்ந்திருந்தோம். இரவு பத்மா சுப்பிரமணியம் அவர்களினுடைய நாட்டியம் நடைபெறுவதாக இருந்தது. அறையில் எல்லோரும் கிளம்பி அந்த நாட்டியத்தை பார்க்க போய்விட்டார்கள். நான் மட்டும் போகவில்லை. நான் உட்கார்ந்திருந்தேன்.
நண்பர்கள் என்னை வலுக்கட்டாயமாக அவருடைய நாடகத்திற்கு நாட்டியத்திற்கு என்னை அழைத்து வந்தார்கள். நான் உட்கார்ந்தவரை பார்த்தேன். அவர் கிருஷ்ணனை தூங்க வைத்துக் கொண்டிருந்தார். சரியா சொல்றேன் அம்மா? கிருஷ்ணனை தூங்க வைத்துக் கொண்டிருந்தார். படாத பாடுபட்டார். 15 நிமிடமாக கிருஷ்ணன் தூங்கவே இல்லை. கடைசியாக கிருஷ்ணன் தூங்கிவிட்டான் என்று நினைத்து யசோதை உள்ளே போகிறாள். அப்பொழுது தொட்டிலில் இருந்து கிருஷ்ணன் யசோதையின் முந்தானையை பிடித்து விட்டான். தொட்டிலில் கிருஷ்ணன் இல்லை, யசோதை மட்டும்தான் இருக்கிறாள். நாட்டியமாகிக் கொண்டிருந்த பத்மா சுப்பிரமணியம் தான் யசோதை. ஆனால் கிருஷ்ணன் பிடித்தான். அந்த தாயினுடைய முந்தானி காற்றிலே நின்றது என்று அவர் சொன்னார். அதை நான் பார்த்தேன். பிறகு மிகவும் பாடுபட்டு குழந்தையை தூங்க வைத்தாள் யசோதை. 8 நிமிடங்கள் ஆயின. குழந்தை தூங்கியது. அந்த குழந்தை தூங்கியவுடன் அரங்கம் எழுந்து கைத்தட்டி ஆர்ப்பரித்தது. அப்பொழுது பத்மா சுப்பிரமணியம் கைத்தட்டி ஆடியன்ஸ் எல்லாரையும் பார்த்து, சத்தம் போடாதீர்கள், குழந்தை எழுந்து விடுவான் என்று மிரட்டினார்கள். அப்பொழுதுதான் எனக்கு கோவலனை பிடிக்க தொடங்கியது என்று சொன்னார். கோவலனின் ரசனை எவ்வளவு உன்னதமானது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். கோவலனை ரசித்த கோவலனின் ரசனை எவ்வளவு உன்னதமானது என்று புரிந்து கொண்ட தருணம் அது. நாட்டியத்திற்காக தன்னுடைய வாழ்நாட்களை செலவழிக்கக்கூடியவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள், உன்னதமானவர்கள் என்பதனை நான் உணர்ந்து கொண்ட தருணம் அது என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னார்கள். பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த மேடையில் இருப்பது நம் அத்துணை பேருக்கும் மிகுந்த பெருமையையும் மரியாதையும் அளிப்பதாக இருக்கிறது. அந்த கலைச்செல்விக்கு என்னுடைய தமிழால் வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலம்பு செல்வர் பத்மஸ்ரீ மாப்போசி அவர்களின் 21வது ஆண்டு நினைவு விழா. ஐயா அவர்களை நான் அறிமுகம் செய்து கொண்ட காலம் என்னுடைய மாணவ பருவம். என்னுடைய மாணவ பருவத்தில் நான் கொஞ்சம் துள்ளி குதித்து இந்த சமூகத்தினுடைய இழிவுகளின் மீது ரௌதுரம் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் மாப்போசி ஐயா அவர்களை நான் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு பெறுகிறேன். அவர் சிலம்பு செல்வர் என்பதற்காகத்தான் அவரை வாசிக்கிறேன். ஏனென்றால் கம்பன் கழகத்தில் சிலப்பதிகார போட்டி. அதற்கு நான் படிக்க வேண்டிய நூல்களில் ஒன்று அவர் எழுதிய நூல். அதை எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அதை வாசித்து முடித்ததற்கு பிறகு அந்த போட்டியில நான் முதல் பரிசு வாங்கினேன் என்பது வேறு. அதை வாசித்ததற்கு பிறகு மாப்போசி ஐயா அவர்கள் இலக்கியத்தில் மட்டும் ஈடுபாடு கொண்டவர் என்றுதான் நான் கருதி கொண்டிருந்தேன். பிறகுதான் அவருடைய வரலாறை தெரிந்து கொண்டதற்கு பிறகு இந்த சமூகத்தில் எவ்வளவு முக்கியமான தலைவராக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். மாப்பு சிவஞானம் அவர்கள் தமிழகத்தில் நினைவு கூறத்தக்க மிக முக்கியமான அரசியல் தலைமைகளில் ஒருவர். அப்படி அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், எதற்காக நான் அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், அவரை பற்றிய ஒரு செய்தி என்னை அவர் மீது மிகுந்த மரியாதை அளிக்க செய்தது. அந்த செய்தியை நான் சொல்லிவிட்டு பிறகு சில விஷயங்களை சொல்லலாம் என்று கருதுகிறேன். மாப்போசி ஐயா அவர்கள் காந்தியடிகளாருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். காரணம் வேறு எதுவும் இல்லை, கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர். காந்தி மகாத்மாவினுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட மாப்போசி ஐயா அவர்கள் சென்னையிலே, தமிழகத்தின் பல பகுதியிலே, மிக முக்கியமாக சேரிகளுக்கு சென்று தொண்டாற்றுகிறார். அப்படி அவர் தொண்டாற்றுகின்ற அந்த தொண்டிலே மிக முக்கியமான ஒன்று தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை ஒழிப்பு பற்றி அவர் மிக ஆழமாக அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். தமிழ் உறவுகளை, நான் என்னுடைய புத்தி தளத்தில் நின்று இந்த சமூகத்தில் சில மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சிந்தனைக்கு விதை போட்டவர்களில் ஒரு விதை நான் இப்பொழுது சொல்ல போகின்ற இந்த விதை. மாப்போசி ஐயா அவர்கள் காந்தியடிகளாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே ஒன்றை குறிப்பிடுகிறார். மகாத்மா அவர்களே, உங்களுடைய கட்டளைக்கு இணங்க நான் சென்னையில் இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு சென்று சேரிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சேவை புரிகிறேன். அங்கே தீண்டாமையினால் பாதிக்கப்படுகின்ற மக்களை சந்திக்கிறேன்.
உங்களிடத்தில் ஒன்று சொல்லுகிறேன். இந்த உலகத்திலேயே மிக மிக கீழ்நிலையில் இருக்கக்கூடிய, நீ வேறு ஜாதி நான் வேறு ஜாதி, உன்னை நான் தீண்ட மாட்டேன், நீ தீண்டத்தகாதவன் என்று சொல்லுவது மிக மிக கொடுமை என்று நீங்கள் கருதுகிறீர்கள். அதைவிட மிக கொடுமையான ஒன்றை நான் சந்தித்தேன், அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று எழுதுகிறார் அவர் கடிதத்தில். தீண்டாமையை விட கொடுமையானது எது தெரியுமா? மாப்போ சிவஞானம் அவர்கள் எழுதுகிறார்கள், தீண்டாமையை விட கொடுமையானது தீண்டத்தகாதவன் என்று ஒதுக்கப்பட்டவன், ஆமா சாமி நான் தீண்டத்தகாதவன் தான் என்று சொல்வது என்று எழுதினார். எப்பொழுது ஒரு இனம் தாழ்கிறது என்றால் அடுத்தவர்களால் தாழ்த்தப்படுகின்ற பொழுது மட்டும் இல்லை, இந்த தாழ்ச்சிக்கு நான் உரியவன் தான் என்று எப்பொழுது ஒரு மனிதன் நினைக்கிறானோ அந்த சமூகம்தான் தாழ்ந்து கிடக்கிறது என்கின்ற சிந்தனை இருக்கிறது. அந்த சிந்தனை மிக முக்கியமான சிந்தனையாக எனக்கு படுகிறது. அவர் சென்னை வாசி. இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேருக்கு சென்னை பூர்வீகம் என்று எனக்கு தெரியாது. அவர் வந்து சொன்னார், ஐயா தமிழகத்தில் வேறு யாரும் நிலம் வாங்கிவிடக் கூடாது என்கின்ற ஒரு நிலை வந்தால் இந்த தமிழ்நாடு உருப்படும் என்று பேசினார். அவர் சொல்லும்போது ஒன்று சொன்னார், தமிழகத்தில் 1 கோடி வந்தேரிகள் வந்துவிட்டார்கள் என்று சொன்னார். இந்த மண்ணிற்கான உரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிக சொற்பமானவர்கள் தான். சென்னை என்பது வந்தேரிகளினுடைய கூட்டமாகத்தான் இருக்கிறது. என்ன எல்லாரும் கேட்பாங்க, உங்க பூர்வீகம் என்னன்னு. நான் எதை சொல்றதுன்னு யோசிப்பேன். எங்க அம்மா காயல்பட்டணத்துக்காரங்க, அவங்கள சொல்லவா? எங்க அப்பா 350 வருஷமா சென்னையில தான் இருக்கிறார். என் தந்தையின் பூர்வீகம் சென்னை, நான் பிறந்தது சென்னை. ஆனால் யாரேனும் கேட்டால் உங்களுக்கு பூர்வீகம்னு ஒண்ணு இருக்கோங்க, சென்னைன்னு சொல்லிடாதீங்க, உங்களுக்கு பூர்வீகம்னு ஒண்ணு இருக்கோம், உடனே எங்க அம்மா ஊரை சொல்லி விட்டுருவேன். நான் ஆமா காயல்பட்டணம் என்று சொல்லிவிடுவேன். நான் காயல்பட்டணம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பகுதியை சார்ந்தவர்கள் என் மீது எவ்வளவு அன்பு பொழிகிறார்கள் என்பதனை நான் உணர்ந்திருக்கிறேன். நான் சென்னை வாசி என்று சொல்லுகின்ற பொழுது அன்பை பொழியக்கூடியவர்களை நான் பார்க்க இல்லை. ஏனென்றால் சென்னை வாசிகள் பூர்வீக குடிகளை நான் அதிகமாக சந்தித்ததில்லை. மாப்போ சிவஞானம் அவர்கள் பூர்வீகமாக சென்னையை சார்ந்தவர். 1906ஆம் ஆண்டு இதோ இங்க இருக்கிற 1000 விளக்குல தான் பிறந்திருக்கார். 1000 விளக்கு பகுதி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஐயாவை பற்றி பேசும் பொழுது. நானும் ஒரு 4 ஆண்டு காலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீர் சாஹிப்பேட்டை பற்றி ஒரு நாவல் எழுதிவிட வேண்டும் என்று. ஐயா அவர்களை பற்றி வாஞ்சையுடன் நான் சொல்லுகிறேன். இந்த சென்னை மாநகரம் இன்றளவும் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு உரியதாக இருக்கிறது என்றால் அதற்கு போராடியவர்களில் முன்னத்தி ஏர் பிடித்தவர் மாப்போ சிவஞானம் ஐயா அவர்கள். அவரால் தான் இந்த சென்னை மாநகரம் தமிழ்நாட்டிற்கு உரியதாக இருக்கிறது என்கின்ற செய்தி அழைக்கிறது. போயிருக்கோம். மദ്രാஸ் மனதே அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பிருச்சு. தெலுங்கர்கள் எல்லாம் ஒன்று கூடி 1930களில் மிகப்பெரிய சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்ற பொழுது, தமிழகம் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாத பொழுது, சென்னையில் இருந்த ஆந்திரக்காரர்கள் தெலுங்கர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி போராட்டத்தை நடத்தி அடுத்தடுத்த கட்டத்திற்கு அதை நடத்தி மദ്രാஸ் மனதே என்கின்ற எழுச்சியை ஏற்படுத்துகின்ற பொழுது மாப்போ சிவஞானம் அவர்கள் விழித்துக் கொண்டு மிகப்பெரிய எழுச்சி போராட்டத்தை ஒன்றை நடத்தி சென்னையை மீண்டும் தமிழர்களுக்கு பெற்று தரக்கூடிய அந்த விஷயத்தை முன்னெடுக்கிறார். இது அரசியலில் மிக முக்கியமான ஒன்றாக நான் கருதுகிறேன். ஐயா சொன்னார், காவேரி பிரச்சனையை பத்தி எல்லாம் இப்ப நம்ம பேசவே முடியாதுங்க, எல்லாம் கைமீறி போய்கிட்டு இருக்கு, பாப்போம் என்னதான் நடக்குது பாப்போங்கிற நிலைக்கு வந்துட்டோம். காலையில வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி, விடாதீங்க பிடிச்சு நில்லுங்கன்ற, நானு நில்லுங்கிறேன். என்ன செய்யறீங்க? தமிழக மக்கள் என்ன செய்கிறார்கள்? அடடா, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுல ஒன்னும் நடக்காதுங்க. செயல்பாடுல என்ன நடக்குதுன்னு கேட்கிறேன். காலையில வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி. இந்த கோபப்படுறது மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குது, ஒன்னும் செய்ய முடிகிறது இல்லை. அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த பேச்சு. காலையில வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி என்ன சொன்னது என்றால், ஆந்திராக்காரன் அணை கட்டுறான், கர்நாடகாக்காரன் அணை கட்டுறான்.
கேரளாக்காரன் அணை கட்டுறான், தமிழ்நாட்டுக்காரன் அதுக்கு மண் அனுப்புறான் அப்படின்னு ஒரு செய்தி. உண்மையா இல்லையா? நம்முடைய இழிவுகளை நம்முடைய குறைபாடுகளை நாம் மிகச் சரியாக முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக என்ன கேட்டா, இந்த விழா மாப்போ சிவஞானம் பற்றிய இந்த விழா ஒரு அரசு விழாவாகத்தான் எடுத்திருக்க வேண்டும். எல்லோரும் எழுச்சி கொண்டு நாம் சிந்திக்க வேண்டிய தருணம். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய நாட்டின் எல்லையை, தன்னுடைய புவியியல் பகுதியை பற்றி அக்கறை கொள்கிறானோ அவன்தானே தலைவனாக இருக்க முடியும். தன்னுடைய நாட்டினுடைய புவியியல் பரப்பை பற்றிய மிக ஆழமான வரலாற்று பின்னணியில் கொண்ட எழுச்சிமிக்க போராட்டத்தை நடத்தியவர் மாப்போ சிவஞானம் அவர்கள். திருத்தணியை நமக்கு மீட்டு தந்தவர் அவர்தான். இப்படித்தான் வரலாறு இருக்கிறது. கன்னியாகுமரியை நமக்கு மீட்டு தந்தவர் அவர்தான். குடகு மட்டும் விட்டுவிட்டோம். குடகு மட்டும் நம்மிடத்தில் இருந்திருந்தால் இன்றைக்கு காவிரி பிரச்சனை வந்திருக்காது என்கின்ற சூழ்நிலையில் நம்முடைய தலைவர்கள் நமக்கு யாரெல்லாம் சரியாக வழிகாட்டினார்களோ அவர்கள் மிகச் சரியான நிலையில் அந்த வழிகாட்டுதலுக்கு பின்னால் மக்கள் திரண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு எழுச்சி நம்மை வந்து சேர்ந்திருக்கும். யோசித்து பார்த்தால் ஒரு உண்மையை நான் சொல்லுகிறேன். நம்முடைய நாட்டிலங்க நீர்வளம் நிறைந்த நாடு, மண்வளம் நிறைந்த நாடுதான் இந்த நாடு. ஆனால் சில பல அலட்சிய போக்காலும் சில பல உணர்ச்சி வசப்படுகின்ற போக்காலும் தான் நாம் நம்முடைய வளங்களை இழந்திருக்கிறோம். செயல்படுவதுதான். நான் எங்கேயோ கேள்விப்பட்டேன், அன்பு என்பது சொல் அல்ல செயல், கடவுள் என்பது சொல் அல்ல செயல். யார் ஒருவன் செயல்படுகிறானோ அவன்தான் இந்த உலகத்தில் அன்பை போதிப்பவனாக இருக்க முடியும். ஏங்க நம்ம இவ்வளவு பேசுறோம், ஐயாவுக்கு சிலை வச்சிருக்காங்க. வஉசி அவர்களுக்கு சிலை இல்லை. அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தன்னுடைய செல்வத்தை எல்லாம் செலவழித்த வஉசி ஐயாவிற்கு சிலை அமைக்க வேண்டும் என்று பணம் திரட்டுவதற்காக போன பொழுது பல நேரங்களில் மறுதளிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் மனம் உடையாமல் அன்றாடம் கூலி வேலை செய்கின்றவர்களிடம் கூட போய் 1 ரூபாய் 2 ரூபாய் என்று வாங்கி அந்த வஉசிக்கு சிலை எடுத்தவர் மாப்போ சிவஞானம் அவர்கள். செயல்பாடுகளில் தான் அவருடைய புகழ் நிலைத்து நிற்பதாக நான் கருதுகிறேன். சிலப்பதிகாரத்திற்கு ஒரு மாநாட்டை நடத்துகிறார். நான் யோசிக்கிறேன், ஐயா கிட்ட அம்மா என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, என்னை கூட நல்லி குப்புசாமி ஐயா அவர்கள் கம்பராமாயண மேடைகளில் தான் பார்த்திருக்கிறார். கம்பராமாயணத்திற்கு உலகமெல்லாம் மேடை, கம்பனுக்கு எல்லோரும் விழா எடுக்கிறார்கள், சிலப்பதிகாரத்திற்கு ஏன் எடுப்பதில்லை? இதை கேட்டவர் மாப்போ சிவஞானம் அவர்கள். இதை கேட்கிறார், ஏன் கம்பன் கழகங்கள் மட்டும் இருக்கின்றன, சிலப்பதிகாரத்திற்கு ஏன் கழகங்கள் இல்லை என்றால், ராமாயணம் என்பது எந்த இனத்திற்கு உரியதோ அந்த இனம் அதை தூக்கி பிடித்திருக்கிறது. சிலப்பதிகாரம் எந்த இனத்தை சார்ந்ததோ அந்த இனம் அதை தூக்கி பிடிக்கவில்லை என்று தன்னுடைய வேதனையை அவர் தெரியப்படுத்துகிறார். சிலப்பதிகாரம் என்பது அவருடைய நம்முடைய அடையாளமாக இருக்கின்ற பொழுது நாம் தான் அதை தூக்கி பிடித்தாக வேண்டும். ஏனென்றால் ராமன் என்பவன் சத்திரியனாக இருந்தாலும் அந்தணர்களால் கடவுள் நிலை வைத்து பார்க்கக்கூடியவன். ஆனால் கோவலனும் கண்ணகியும் இருக்கிறார்களே, அவர்கள் வர்ணாசிரமத்தில் அவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்காதவர்கள். அவர்கள் குடியானவர்களை பற்றிய ஒரு காப்பியம், தமிழர்களை பற்றிய ஒரு காப்பியம் என்பதனால் அது மறுதளிக்கப்பட்டிருக்கிறது என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். யோசித்து பார்த்தால் நம்முடைய பழம் பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது. நம்முடைய புதுமை பித்தன் தான் சொல்லுவார், தமிழனுக்கு எங்க வந்து கோபம் வருதுன்னா, தன்னை பற்றி யாரேனும் ஏதேனும் குறை சொன்னால் உடனே முந்தி அடித்துக் கொண்டு அது இல்லை என்று மறுப்பதில் அவனை போல் வேறு யாரும் கிடையாது என்று பேசுகிறார் புதுமை பித்தன். இந்த உலகத்திலேயே முதலாவது வந்தது எது என்று கேட்டால், கல்லும் தோன்றல மண்ணும் தோன்றல, அதற்கு முன்னால வாளோடு தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்கிறானே, கல்லும் தோன்றவில்லை மண்ணும் தோன்றவில்லை என்றால் வாள் எப்படி தோன்றும்? மனிதன் எப்படி தோன்றுவான்? இப்படி யோசிக்க மாட்டேன் என்கிறார்களே என்கிறான் புதுமை பித்தன். இல்லை, குரங்குதான் முதலில் பிறந்தது என்றால் அதில் கூட நான் தான் முதல் என்று வந்து நிற்பானோ என்று அவர் கட்டுரையில் எழுதுகிறார். முந்தி இருத்தல் பெரிய விஷயம் இல்லை. முந்தி இருப்பதற்கான அத்தனை தரவுகளும் தகுதிகளும் படைத்ததுதான் தமிழினம். எல்லா தரவுகளும் தகுதிகளும் படைத்திருக்கிறோம் நாம். ஆனால் அதை செயல்படுத்துவதற்கான முன்திட்டங்களை வகுத்திருந்தாலும் கூட அதை முன்னெடுக்கக்கூடிய அந்த சூழலில் நாம் இன்னும் முன்னேற வேண்டும்.
இன்றைய காலகட்டத்தில் இந்த வினாடியில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி, மாப்போசி ஐயா செய்த இரண்டே பணி. ஒன்று, தமிழகத்தினுடைய நிலவளம், நிலத்தின் எல்லை, தமிழ்நாட்டினுடைய நீர்வளம், நீர்வரப்பு, நீர்வரத்திற்கான அரசியல், இதிலே நாம் மிக மிக விழிப்புடன் இருந்தாக வேண்டும். அதற்கான எழுச்சி கூட்டங்கள் பொதுமக்களிடம் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பது. இரண்டாவது, தமிழ் தொடர்பான சிந்தனைகள், தமிழ் தொடர்பான இலக்கியங்கள், தமிழ் தொடர்பான விஷயங்களில் நம்முடைய முழுமையான ஒரு பங்களிப்பை அரசியல் தலைவர்களிடம் மட்டும் ஒப்படைத்து விடாமல் பொதுமக்கள் எழுச்சியுடன் அதை செயல்படுத்தினால் மட்டும்தான் இதற்கான உண்மையான அஞ்சலியை, உண்மையான நினைவு நாளை சிலம்பு செல்வர் ஐயாவுக்கு தருவதாக அமையும் என்று கூறிக்கொண்டு